வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து சங்கரா மீன் எடுத்துருக்கோம். வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருளை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி போட்டுக்கோங்க. எங்கள் 2 பேத்துக்கு நாங்கள் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்காக ஏற்ற அளவுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். இந்த ஸ்பூன் ஒரு 1.25 ஸ்பூன் வந்து மிளகு போட்டிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் வந்து சீரகமும் சோம்பும் போட்டிருக்கேன். இது வந்து அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், சில்லி மசாலா, சில்லி பவுட்ரு, நார்மல் ரெட் சில்லி பவுட்ரு, அப்புறம் ஃபிஷ்ஷு மசாலாவுக்கு வந்து 5 ரூபா பாக்கெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டிலே அரைச்ச மசாலா. கல்லுப்பு, சால்ட் உப்பு. கல்லுப்பு வந்து வதக்கிறதுக்கு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஐட்டம். இது வந்து அரைக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம வந்து மசாலா வதக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிருக்கோம். நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். அது கூட சேர்த்து வெங்காயமும் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம இது 3 போட்டுடலாம். சோம்பு, ஜீரகம், மிளகு 3 வந்து போட்டு விட்டுறலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. லைட்டாக இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும். அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம மசாலா போடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். அடுத்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே அரைச்ச மசாலா. இதில் நிறையா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அப்படி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடையில் வாங்கின சில்லி மசாலா, சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற அப்படி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இதுவும் கடையில் வாங்கினது தான். 5 ரூபா பாக்கெட் வந்து மீன் குழம்பு மசாலா. இது ஃபுல் பாக்கெட்டுமே நான் போட்டுக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்சிடலாம். உங்களுக்கு அவசரம் அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 கியூப் ஐஸ் கியூப் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து ஆற வச்சு அதுக்கப்புறம் நான் அரைச்சிக்கிறேன். நான் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து மசாலாவை அரைச்சி வச்சிட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வெந்தயம், இவ்வளோ அளவு ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். கழுவி தான் வச்சுருக்கேன். ஒரு அரை வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி. நம்ம இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே தக்காளி போடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். அடுத்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சள் தூள் வந்து அதை அரைக்கும் போதே சேர்த்துருப்போம். இப்போ தக்காளி வந்து வதங்கிறதுக்காக
கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. சால்ட் ஆல்ரெடி கல் உப்பு போட்டிருக்கோம். சால்ட் உப்பு கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இது தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஊற்றும் போது பார்க்கலாம். இப்போ மசாலா ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நிறையவே எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் கெட்டியாக வைப்பேன். உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா காரம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். மசாலா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து புளி கரைச்சி வச்சிட்டோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு. இப்போ நம்ம வந்து இதை ஊற்றிக்கலாம் புளியை. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணுறேன். அதனால் வந்து எங்களுக்கு இந்த குவான்டிட்டி போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி போதும். இப்போ நம்ம வந்து மீன் போட்டுடலாம். சில பேர் வந்து மீன் குழம்புல வந்து மாங்காய் போடுவாங்க. என்கிட்ட மாங்காய் இல்லை. உங்களுக்கு வேணும்னா மாங்காய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீன் போட்டோம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா போதும். மீன் வந்து வெந்துடும். நம்ம மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.